வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மாமா அண்ட் டாட்டர்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறோம். போட்ட பூசணி விதையில் செடியாக வந்துருந்துச்சு. சரி காய் வந்திருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லி போனோம். என் பையன் நான் தான் நறுக்குவேன் காய் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்தியை பிடிங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச 2 காயை நறுக்கிட்டான். பூரா உள்ளுக்க இருந்துச்சுது. தேடி தேடி கண்டுபிடிச்சி தான் நறுக்கிற மாதிரி இருந்துச்சுது. புல்லுக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சிருந்துச்சுது. புல்லுக்குள்ளே இங்கனக்குள்ளே ஒன்று பார்த்தா இங்கே நறுக்கிறோம். அப்படியே டேர்ன் பண்ணுறான். திரும்ப டேர்ன் பண்ணால் அங்கே ஒன்று இருக்குது. இந்த இருக்கு பாருங்க. அப்படியே வரிசையாக இருந்துச்சுது. எல்லா காயுமே அங்கனங்கன்னு ஒளிஞ்சு தான் இருந்துச்சுது. என் பொண்ணு சரி நான் வீடியோ எடுக்கிறேன் நீ நறுக்கடா அப்படின்னு சொன்னால் அவனால் தூக்க முடியலை. அவள் தூக்க ஆரம்பிச்சிட்டா நறுக்குனதெல்லாம். ஒவ்வொரு காயும் குறைஞ்சபட்சம் 3 கிலோ கிட்ட இருந்துச்சுது. அப்புறம் போக போக பார்த்தா வெயிட்டு கூட இருக்கிறதா பெரிய பெரிய காயாக இருந்துச்சுது. அதை கண்டுபிடிக்க முடியல. ஒரு குச்சை வச்சு தட்டி தட்டி பார்த்தோம். தடுக்கிற இடத்துல மட்டும் பார்த்தா காய் இருந்துச்சுது. என் பொண்ணு அப்படியே தேடி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டா ஒன்றா. இந்த காயெல்லாம் அதே காம்பு விட்டு போய் தான் இருந்துச்சுது. அப்படியே தூக்க ஆரம்பிச்சிட்டான். அவனால் தூக்கவே முடியலை. நான் தான் தூக்குவேன்னு அடம் பிடிச்சி ஒன்றா எடுத்துக்கிட்டு இருந்தான். மீதி நறுக்கிறான். உள்ளுக்கு ஒளிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது காய்ப்புறம். பார்க்குறதுக்கு வெளியில் இலை தான் தெரியுது. உள்ளுக்கு காய் தெரியுற மாதிரி இல்லை. உள்ளே போய் பார்த்தா காய் பெருசாக இருக்குது. நறுக்கி எடுத்துட்டான். நான் சிசர் வச்சு கட் பண்ணுறான்னு சொன்னேன். இல்லை கத்தியே போதும் எனக்கு சிசரில் கட் பண்ண தெரியாதுன்னு சொன்னான். ஒன்றா தேடி நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் பிடிச்சிக்கிட்டு நறுக்கடா அப்படின்னு சொன்னேன். சரின்னு பிடிச்சிட்டு நறுக்கினான். நறுக்கி கொணந்து கொடுத்தான். நான் காம்பவுண்ட் வால்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். இன்னும் காய் இருக்குமா எல்லாத்தையுமே நறுக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் காயும் பழமாக கலந்து தான்டா இருக்குது பார்த்து நறுக்கு அப்படின்னு. இல்லை நறுக்கிக்கிடலாம் அது பழுத்துரும் அப்படின்னு சொல்லிச்சுங்க பசங்க. சரின்னு நறுக்கி எடுத்துட்டோம். பூரா படுத்து இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளுக்க தேடி பார்த்துட்டே இருந்தோம். குச்சை விட்டு பார்த்தோம். இங்கே பாருங்கள் உள்ளுக்க இலைக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு. இதுவும் அப்படி தான் இருக்குது. சரி இப்படி தான் படுத்துருக்கு போல் காய் அப்படின்னு குச்சை வச்சு அடிச்சு பார்த்தோம். அப்புறம் 2ஐயும் நறுக்கும் போதே உள்ளுக்க போய் பார்த்தா ஒன்று அழகாக தொங்கிகிட்ருக்கு. சரி இதையும் எடுத்துடலாம் அப்படின்னுட்டு எல்லாத்தையுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என் பையன். எல்லா காயும் நறுக்கிட்டு இருந்தோம். நறுக்கிக்கிட்டு கீழே தேடி போகிறப்ப எல்லா இடத்துலையுமே ஒரு காய் இருக்க தான் செஞ்சிச்சு. கொடி இது வரைக்கும் படர்ந்துருக்கோ அதுக்குள்ளே பார்த்தா வெறும் கொடி தானே படர்ந்துருக்குன்னு பார்த்தா உள்ளுக்க காயும் இருந்துச்சுது. புல்லுக்குள்ளே ஒளிஞ்சிருந்ததுனால தெரியலை. எல்லாமே ஒன்றா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தேடி. குறைஞ்சபட்சம் ஒரு 17 காய்கிட்ட வந்துச்சுது. இப்படி தான் காடு மாதிரி இருக்குது. உள்ளுக்கு பார்த்தோன்னா காய் பெருசாக கிடந்துச்சு. இது ஒன்று முள்ளுக்குள்ளே கிடந்துச்சுது. அதனால் நான் என் பையனை கையை கிழிச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் தானேன்னுட்டு நானே போய் பையை எடுத்துடலாம் அப்படின்னு பையை எடுத்தேன். அது ஏற்கனவே காம்பு விட்டுருந்துருக்கும் போல் அதுலேயே பழுத்ததுனால. சரின்னு பையே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வேறு ஒரு காய் இருந்துச்சுது. ஃபுல்லாக அழுகின இலையெல்லாம் அதில் தான் கிடந்துச்சுது. இங்கே ஒரு காய் இருந்துச்சுது. அதையும் கட் பண்ணியாச்சு. எல்லா காயும் எடுத்ததுக்கப்புறம் நிறைய பூ வேறு இருந்துச்சுது. சரி பாப்பா இதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னேன். இல்லைம்மா பூவோடு சேர்ந்து குட்டி காயெல்லாம் இருக்குது நான் காயை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க எங்கள் பொண்ணு. பூவோட குட்டி காயாக இங்கே பாருங்கள் இருக்குது. இதுலேயே ஒரு பெரிய காய் ஒன்று இருந்துச்சுது. சரி இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகட்டும் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுரு பாப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னே. இதை கொஞ்சம் பெருசாக வருது. இது போக நிறைய பூ வச்சுருக்கு.
சரி அடுத்த அறுவடையில் பார்த்து சேர்த்து மொத்தமாக நறுக்கிக்கிடலாம் அந்த வந்திருக்க காயெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறோன்னு எடுத்துட்டோம். நிறைய பூவும் இருக்குது, குட்டி குட்டி காயாகவும் இருக்குது. முள்ளுவேலிக்குள்ளே அதிகமாக இருக்குது. முள்ளுவேலி எதுக்கு போட்டோன்னா, இந்த பூசணிக்காய் அங்கிட்டு ஒரு சின்ன வாழைக்கன்று வச்சுருக்கோம். அதை ஆடு இறங்கி இறங்கி சாப்பிட்றதுனால கொஞ்சம் முள்ளுவேலி போட்டிருந்தோம். அந்த முள்ளுக்குள்ளே படர்ந்து வந்துருச்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நறுக்கின காய். இது ஃபுல்லாக காயாக இருந்துச்சு. ஒன்று நறுக்கி பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடுங்கின காயை ஃபுல்லாக வச்சுட்டோம். பழுத்ததை மட்டும் எடுப்போன்னு எடுத்தோம். இது ஃபுல்லாக பழுத்திருந்துச்சு, ப்ளஸ் பெருசாக வேறு இருந்துச்சு. எனக்கு ஆசை தூக்கி பார்க்கணுன்னு, எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்ப்போன்னு தூக்கி பார்த்தேன். நல்லாயிருக்கு. அவ்வளோ